நாம் ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும்போது மிக தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைபடும் சூழல் வந்தால் நம் மனநிலை எப்படி இருக்கும்? உலகின் மீது கசப்பு, வெறுப்பு, கோபம், சுய பச்சாதாபம், இன்னும் பல எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றக்கூடும். ஆனால் அநேக சோதனைகளுக்கு பின்பும் தன் பொறுமை, நற்குணங்களை காத்துக்கொண்ட ஒரு மனிதனை குறித்தான தியானம்தான் இன்று பார்க்க போகிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தின் இடைவேளைக்கு பிறகு 39ஆம் அதிகாரத்தில் நாம் மீண்டும் யோசேப்பின் கதைக்கு திரும்புகிறோம். யூதாவை பற்றிய ஒரு அருவருப்பான கதையை சொன்ன அந்த அதிகாரத்தை வேத புத்தகத்திலே மிக மோசமான அதிகாரங்களிலே ஒன்று என்று நாம் வகைப்படுத்தினோம். யூதாவிலிருந்து யோசேப்பு முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். யோசேப்பும் பெஞ்சமீனும் மற்ற 10 சகோதரர்களுக்கு கிடைக்காத பல போதனைகளையும் அறிவுரைகளையும் தனிப்பட்ட கவனிப்பையும் பெற்றதாக நாம் சொல்ல முடியும். யாக்கோபு இந்த 2 மகன்கள் மீது மட்டுமே அதிக ஆர்வம் காட்டியதாக தெரிகிறது. தன் சகோதரர்களின் வெறுப்பு மற்றும் பகையினாலே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். 17 வயது சிறுவனுக்கு அந்நிய தேசத்திலே அடிமையாக விற்கப்படுவது என்பது மிகவும் இருண்ட எதிர்காலமாகும். அவருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலே வெளிப்படையாக எதுவுமே அங்கே இல்லை. யோசேப்பு ஒரு துரதிர்ஷ்டவசமான சிறுவனைப் போல காணப்பட்டார். எகிப்தில் கூட காரியங்கள் அவருக்கு சாதகமாக தொடங்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று குறுக்கிடும். நிச்சயமாக அவை அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே நடந்தன. ஆனால் யோசேப்பு அதை அந்த நேரத்தில் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே தெரிவது போல கடவுளின் நோக்கம் வேறு யாருடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு தெளிவாக தெரிந்ததில்லை. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு சிறு அம்சத்திலும் கடவுளின் பராமரிப்பு வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளின் கரம் அவர் மீது இருந்தது. கர்த்தரின் வழிநடத்துதல் தெளிவாக தெரிந்தது. ஆனால் வேத வசனங்களின்படி கடவுள் நேரடியாக தரிசனம் தராத ஒரே பிதாவாக யோசேப்பு இருக்கிறார். கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவர்களுக்கு தரிசனமாறார். ஆனால் யோசேப்புக்கு அப்படி அவர் தோன்றவில்லை. இருந்தாலும் மற்றவர்களை விட இவருடைய வாழ்க்கையிலே கடவுளின் வழிநடத்தல் மிக தெளிவாக தெரிகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28க்கு அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு உதாரணமாய் திகழ்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம், யோசேப்பு இதையே மிக தெளிவான மொழியிலே வெளிப்படுத்தினார். தன் தந்தை இறந்த பிறகு யோசேப்பு தங்களை பழிவாங்குவார் என்று நினைத்த சகோதரர்கள் அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டார்கள். தான் அவர்கள் மீது எந்த கோபமும் கொள்ளவில்லை என்று கூறிய யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தான் கூறினார். அவருக்கு எதிராக எல்லாம் தவறாக நடப்பது போலவும் எதிர்காலம் இருண்டது போலவும் தெரிந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றும் ஒரு படிக்கட்டாகவே இருந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயும் நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் செட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் அவருடைய சித்தத்திலும் இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்மை அணுகாது என்ற உறுதி நமக்கு உண்டு. கடவுள் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார். நம்முடைய துரதிர்ஷ்டங்கள், மனவேதனைகள் மற்றும் துன்பங்கள் கூட நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவுமே அமைகின்றன. கடவுளின் ஒவ்வொரு பிள்ளையையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கிறது. கடவுளின் அனுமதி இல்லாமல் எதுவும் அதை தாண்டி வர முடியாது. சாத்தான் யோபுவை சோதிக்க விரும்பிய பொழுது கடவுளிடத்தில் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அந்த வேலியை நீக்கும்படி சாத்தான் கேட்டான். ஒருவேளை நம்மை சோதிக்க சாத்தானுக்கு கடவுள் அனுமதி கொடுத்தாலும் அதுவும் நம் நன்மைக்காகவே முடியும். டாக்டர் டோரி என்னும் ஊழியக்காரர் சொல்லும் பொழுது ரோமர் 8:28 என்பது களைப்படைந்த இதயத்திற்கான ஒரு மென்மையான தலையணை என்று கூறியிருக்கிறார். மற்றும் ஒருவர் இதை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் எதையும் செய்வதில்லை,
அல்லது எதையும் நடக்க அனுமதிப்பதில்லை. ஒருவேளை நம்மால் கடவுளைப் போலவே எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தால் நாமும் அதே தான் செய்திருப்போம் என்று கூறியிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே கடவுளின் பிள்ளைகளுக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் ஒரு அம்சம் இருக்கிறது. இன்று கடவுளின் பிள்ளைகள் யாருமே கடவுளிடத்திலிருந்து நேரடி வெளிப்பாட்டை பெறுவதில்லை. சில நவீன போலி தீர்க்கதரிசிகள் இதற்கு மாறாக உரிமை கொண்டாடினாலும் கடவுள் இன்று யாருக்கும் நேரடியாக தோன்றுவதில்லை. கடவுள் யோசேப்புக்கு நேரடியாக தோன்றவில்லை என்பது நமக்கு ஊக்கமளிக்கிறது. என்றாலும் அவர் நம்மை என்றும் வழி நடத்துகிறார் என்பதை இதன் மூலம் நாம் உறுதியாக அறியலாம். கடைசியாக நாம் யோசேப்பை குறித்து கற்றுக்கொண்ட பொழுது, யோசேப்பு தன் சகோதரர்களால் எகிப்திற்கு சென்ற வியாபாரிகளிடத்திலே விற்கப்பட்டார் என்று பார்த்தோம். தொடர்ந்து யோசேப்புக்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் வேலைக்கு வாங்கினான். 17 வயதான பார்ப்பதற்கு அழகாக இருந்த இந்த இளைஞன் அடிமை சந்தையில் ஒரு விலைமதிப்பற்ற சொத்தாக தெரிந்தார். காவலர் படைத்தலைவரான போத்திபார் இவரை விலைக்கு வாங்கினார். போத்திபார் இராணுவத்திலே இருந்தார். அவர் ஒரு உயர்மட்ட இராணுவ அதிகாரி மற்றும் எகிப்து அரசாங்கத்திலே மிக முக்கியமான ஒரு நபர். ஆதியாகமம் 39:2 பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பு பார்வோனின் அதிகாரியான போத்திபாரின் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே கர்த்தர் அவரோடு இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. யோசேப்பு அந்த வீட்டிற்கு வந்தபோது அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆதியாகமம் 39:3 பாருங்கள். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இதுவரை வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்றது. அவர்கள் அனைவரும் அதன் பிறகு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி முடிக்க நாம் விரும்பலாம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இது ஒரு கற்பனை கதையல்ல, இதுதான் நடந்தது. கடவுளின் பிள்ளைகள் இந்த உலகத்திலே சோதனைகளையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையிலேயும் இதுதான் நடக்கப் போகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசேப்பு தன் வேலையை செய்த விதம் அவரை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு சென்றுவிட்டது. போத்திபாரின் அசையும் சொத்துகள் மற்றும் நிலபுலன்கள் என அனைத்து உடைமைகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பு யோசேப்புக்கு கிடைத்தது. போத்திபார் எல்லாவற்றிலேயும் யோசேப்பை முழுமையாக நம்பினார். ஆதியாகமம் 39:5-6 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். யோசேப்பை போத்திபார் எந்த அளவுக்கு நம்பினார் என்றால், அவர் ஒருபோதும் யோசேப்பிடம் கணக்கு கேட்கவில்லை. கணக்குகளை சரிபார்க்க அவர் ஒரு தணிக்கையாளரை நியமிக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அந்த இளைஞனின் நேர்மையை அவர் அவ்வளவு நம்பினார். பார்வோனின் அதிகாரியான போத்திபார் கவலைப்பட்டதெல்லாம் பார்வோனை திருப்திப்படுத்தி தன் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். தன் சொந்த விஷயங்களை கவனிக்கும் பொறுப்பை அவர் யோசேப்பிடமே விட்டுவிட்டார். அவர் உணவருந்த அமரும் பொழுது அவருக்கு முன்னால் உணவு வைக்கப்படும், அவ்வளவுதான். யோசேப்பை முழுமையாக நம்பியதால் அந்த அளவுக்கு அவர் நிம்மதியாக இருந்தார். சரி, தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 39:7 சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோடைய சயனி என்றாள். போத்திபார் தனது வீட்டை நிர்வகிக்கும் முழு அதிகாரத்தையும் யோசேப்பிடம் கொடுத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் அவரே பொறுப்பாயிருந்தார். யோசேப்பு வேலையில் மும்மரமாக இருந்த பொழுது போத்திபாரின் மனைவியும் மும்மரமாக இருந்தாள். அவள் சதி செய்வதிலே குறிப்பாய் மும்முரமாயிருந்தாள். யோசேப்பு ஒரு அழகான இளைஞனாயிருந்தார். ஒருவேளை போத்திபார் வயது முதிர்ந்தவராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த காலங்களிலே முதியவர்கள் இளவயது பெண்ணை திருமணம் செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது. அவள் யோசேப்பை பார்த்து அவரை தவறான வழிக்கு தூண்ட முயற்சி செய்தாள்.
ஆதியாகமம் 39 8 9 வசனங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவை எல்லாவற்றிற்கும் நடுவிலே இந்த இளைஞன் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்பதை கவனித்தீர்களா? யோசேப்பு எகிப்திற்கு சென்ற பொழுது அந்த தேசம் பாபிலோனை போலவே கர்த்தரை அறியாதவர்களின் வழிபாடுகளால் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் யோசேப்பு உண்மையான மற்றும் உயிருள்ள இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து மிக உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார். அந்த பெண் யோசேப்பை தூண்டிய பொழுதும் யோசேப்பு சொன்னதை கவனித்தீர்களா? நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். திருமணத்தை பற்றி யோசேப்பு எவ்வளவு உயர்வான எண்ணம் கொண்டிருந்தார் என்பதை பாருங்கள். இன்றைக்கும் பலர் மற்றவர்களுடைய வாழ்க்கை துணையை குறித்த சோதனையில் அகப்படும் பொழுது தேவன் திருமணத்தை ஏற்படுத்திய உன்னதமான நோக்கத்தை மறந்து போய்விடுகிறார்கள். பாருங்கள், கடவுள் திருமண வாழ்வை மனிதகுலம் முழுவதற்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவன் திருமண வாக்குறுதிகளை மதிக்க தவறும் பொழுது அவன் கடவுளையே மதிக்க தவறுவதாக அர்த்தம். திருமண ஒப்பந்தத்தை மீறும் ஒருவன் கடவுளுக்கு அளித்த எந்த ஒரு வாக்கையும் மீற துணிவான். தனது துணையை ஏமாற்றி விவாகரத்து செய்தவர்கள் பெரும்பாலும் கடவுளை விட்டு வெகு தூரம் விலகிச் செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே யோசேப்பு கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருக்க முயற்சி செய்கிறார். யோசேப்பின் சிந்தனை எவ்வளவு உயர்வானது கவனித்தீர்களா? ஆனால் அந்த உண்மையான கடவுளை பின்பற்ற முயற்சிப்பதால் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள். ஆதியாகமம் 39:10. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பார்வோன் மன்னரின் அதிகாரியான இந்த போத்திபார் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடும். ஒருவேளை அவர் மிக அதிக காலம் வெளியிலே தங்கியிருந்தாரா என்னவோ நமக்கு தெரியவில்லை. இந்த பெண் யோசேப்பை ஒருமுறை மட்டும் சோதிக்கவில்லை, மீண்டும் மீண்டும் சோதித்து கொண்டே இருந்தாள். இது யோசேப்புக்கு தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனாலும் இந்த இளைஞன் அதற்கு அடிபணியவில்லை. இதனால் அந்த பெண்ணுக்குள் யோசேப்பின் மீது ஒரு கொதிப்பான ஆத்திரமும் வெறுப்பும் உருவாகத் தொடங்கியதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? புறக்கணிக்கப்பட்ட பெண்ணின் கோபத்தை விட கொடுமையானது நரகத்தில் கூட இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது. கவனிங்கள், அவள் நிச்சயமாக யோசேப்பை பழி வாங்க போகிறாள். ஆதியாகமம் 39:11-14 வரை பாருங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். போத்திபாருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே உறவு அவ்வளவு சீராக இல்லை. அவள் அவனை எவ்வளவு மட்டமாகவும் கேவலமாகவும் பேசுகிறாள் என்பதை பாருங்கள். தங்களை அவமானப்படுத்துவதற்காகவே அவன் ஒரு எபிரேயனை கொண்டு வந்ததாக அவள் சொல்லுகிறாள். இதன் பொருள், அந்த மனைவி இதற்கு முன்பும் இது போன்ற தவறுகளை செய்திருக்கலாம். இங்கே நாம் அதிகம் பரிதாபப்பட வேண்டியது போத்திபாரை பார்த்துத்தான். அவர் ஒரு ஏமாளியாக இருந்திருக்கிறார். ஒருவேளை ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஏதோ சந்தேகம் இருந்திருக்கலாம். இப்பொழுது அவள் தன் தவற்றை மறைக்க வழிகளை தேடத் தொடங்குகிறாள். ஆதியாகமம் 39:15-16 வசனங்கள். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து. 11 வயதிலே இருக்கும் வாலிபனான யோசேப்பு எகிப்திலே ஆதரவற்ற நிலையிலே தனியாக இருக்கிறார். அவர் மிக மோசமான முறையிலே ஒரு சதியிலே சிக்க வைக்கப்படுகிறார். அந்த பெண் மற்ற ஆண்களிடம் யோசேப்புக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாள். அவளுடைய கணவன் வீட்டில் இல்லாததால்
அவர் வரும்பொழுது சொல்வதற்காக இப்படி ஒரு கதையை அவள் தயார் செய்து வைத்திருக்கிறாள். பாருங்கள், ஆதியாகமம் 39:17 முதல் 19 வரை. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. மேலோட்டமாக பார்த்தால் போத்திபார் அவள் சொன்ன கதையை நம்பியது போல தெரிகிறது. அது அந்த நிமிடம் அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. பார்வோனின் படையிலே ஒரு அதிகாரியாக இருந்த அவர் உயர் அதிகாரிகளுக்கு இடையே செல்வாக்கோடு இருந்திருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் புத்திசாலியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு கணவனாக அவர் முட்டாளாகவே இருந்திருக்கிறார். தன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். இதுதான் பலருடைய கருத்து. யோசேப்பை சிறையிலே தள்ளிவிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மறந்து விடுவதுதான் அப்போதைக்கு சரியான முடிவு என்று அவர் நினைத்திருக்கலாம். இந்த பெண்ணை திருமணம் செய்ததற்காக அவரை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. அவள் இதற்கு முன்பு பலமுறை உண்மையற்றவளாக இருந்திருக்க கூடும் என்பதும், யோசேப்பு அவள் அடைய நினைத்த பலரில் ஒருவன் என்பதும் உண்மையாயிருக்கலாம். ஆனால் யோசேப்பிடம் அவளுடைய விளையாட்டு பலிக்கவில்லை. அதனால் அவரை பழிவாங்க இப்படி ஒரு சதியை செய்தாள். பாருங்கள், ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நிச்சயமாக இந்த இளைஞருக்கு நேரம் சரியில்லை, இல்லையா? வீட்டில் தன் தந்தையின் செல்ல பிள்ளையாக பல வர்ண அங்கியை அணிந்து மகிழ்ந்திருந்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது சகோதரர்கள் அந்த அங்கியை பிடுங்கிக் கொண்டு அவனை குழியிலே தள்ளினார்கள். தன்னை வியாபாரிகளிடம் அவர்கள் பேரம் பேசி விற்பதை அவன் தன் சொந்த காதுகளால் கேட்கிறான். பிறகு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு வெறும் 17 வயது தான். வழியிலும் அங்கு சென்ற பிறகும் அவன் பல இரவுகள் கண்ணீர் சிந்தி தலையணை நனைத்திருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் தன் வீட்டை நினைத்து அத்தனை அதிகமாக ஏங்கி இருப்பான். இப்பொழுது இந்த ஒரு புதிய இடத்திலே அவன் ஓரளவு முன்னேறி வருகிறான். திறமையானவனாகவும் அழகானவனாகவும் இருப்பதால் உயர் பதவிக்கு உயர்த்தப்படுகிறான். அப்பொழுதுதான் போத்திபாரின் மனைவி அவனை பாவத்திற்குள் தூண்ட முயற்சிக்கிறாள். அவனுடைய உயர்ந்த ஒழுக்க நெறி அவனை பணிய விடாமல் தடுத்தது. அதன் விளைவாக அவள் அவன் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறாள். பாவம், இந்த இளைஞனுக்கு தப்பிக்க எந்த வழியுமே இல்லாமல் போகிறது. யோசேப்பு போத்திபார் வீட்டிலே உயரிய பதவிக்கு வந்திருந்தாலும் இன்னும் ஒரு அடிமைதான் என்பதை நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். போத்திபாரின் மனைவி ஒரு செல்வாக்கு மிக்க அதிகாரியின் மனைவி என்பதால் அவளுக்கு எதிராக யாரும் எதுவும் பேச துணிய மாட்டார்கள். இயல்பாகவே அவளுடைய வார்த்தை தான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும். பாவம் யோசேப்பு தன் வாயை திறக்கக்கூடிய அவசியமில்லை. தனது தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு முன்பே குற்றவாளி என தீர்மானிக்கப்படுகிறார். உடனடியாக அவர் சிறையிலே தள்ளப்படுகிறார். அதுவும் பார்வோன் மன்னனின் கைதிகள் அடைக்கப்படும் சிறையிலே அவர் அடைக்கப்படுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 39:21 முதல் 23 வரை. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இந்த இளைஞனின் வாழ்க்கையில் கடவுளின் கரம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அவருக்கு பயங்கரமான பல சம்பவங்கள் நடக்கின்றன. இப்பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். ஒரு சாதாரண மனிதருக்கு இது எவ்வளவு பெரிய மனசோர்வை தந்திருக்கும் இல்லையா? ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். மற்ற கோத்திர பிதாக்களுக்கு தோன்றியது போல கர்த்தர் இவருக்கு நேரடியாக தோன்றவில்லை. என்றாலும் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். முதலில் சிறைச்சாலை அதிகாரிக்கு யோசேப்பை பிடிக்கவும் அவர் மீது நம்பிக்கை வரவும் கடவுள் செய்கிறார். யோசேப்பு இயற்கையிலேயே வசீகரமானவராகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருந்தாலும் கடவுள் அவரோடு இல்லை என்றால் இவை அனைத்தும் வீணாயிருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். கடவுள் அவரோடு இருந்து அவரை வழி நடத்துகிறார். இந்த அனுபவங்கள் யாவும் அந்த இளைஞனின் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதை நோக்கியே நகர்ந்து செல்கின்றன.
யோசேப்பு இதை உணர்ந்திருந்தார். அது அவருக்கு ஒரு புத்துணர்வையும் நம்பிக்கையான மனப்பக்குவத்தையும் தந்தது. சூழ்நிலைகள் அவரை வீழ்த்தவில்லை. அவர் தனது சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழ்ந்தார். இன்று பலருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் தலைக்கு மேலே இருப்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. நம்மிலே பலர் அப்படித்தான் வாழ்கிறோம். ஆனால் யோசேப்பு தனது சூழ்நிலைகளை ஆதிக்கம் செய்து அதற்கு மேலாக வாழ்ந்தவர். கர்த்தர் அவரோடு இருந்தார். தனது வாழ்க்கையிலே கடவுளின் கரம் இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் சோர்ந்து போகவில்லை. சாத்தானிடம் இருக்கும் மிகச்சிறந்த ஆயுதங்களிலே ஒன்று மனச்சோர்வு மற்றும் ஏமாற்றம் ஆகும். இந்த இளைஞன் தனது எல்லா தடைகளையும் தாண்டி வந்திருப்பதாக தெரிகிறது. அவர் எபிரேயர் புத்தகத்திலே உள்ள இந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். எபிரேயர் 12:11 என்ன சொல்லுகிறது? எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆம், கர்த்தர் அனுமதிக்கும் பாடுகள் நிச்சயமாக அந்த வாலிபனின் வாழ்க்கையிலே நீதியாகிய சமாதானத்தின் கனியை தரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு என்று சாத்தான் சொல்லுகிறான். அதாவது ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ யாரையும் தன் பக்கம் இழுத்து விடலாம் என்பது சாத்தானின் கணக்கு. ஆனால் சாத்தானால் விலை பேசி வாங்க முடியாத சில மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள். இதை யோசேப்பின் வரலாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோபு மற்றும் ஒருவர், அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஒருவர். சாத்தான் மனித குலத்தை இழிவாக நினைக்கிறான். ஆனால் இவர்களையும் இன்னும் பலரையும் தன்னால் விலைக்கு வாங்க முடியாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். யோசேப்பு சிறையில் இருப்பது கடவுளுடைய விருப்பமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் அங்கே இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதை நாம் அடுத்த அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் நம்மை ஆளக்கூடாது, நாம் சூழ்நிலைகளை ஆள வேண்டும் என்பதுதான். குழியில் தள்ளப்பட்ட போதும், அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும், இப்பொழுது அபாண்டமான பழி சுமந்து சிறையில் அடைக்கப்பட்ட போதும் யோசேப்பு ஒருபொழுதும் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது என்று கடவுளை குறை கூறவில்லை. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 3 முக்கியமான சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் உங்களோடு இருக்கிறார். யோசேப்பு குழியில் இருந்த பொழுதும், போத்திபாரின் வீட்டிலே இருந்த பொழுதும், சிறையிலே இருந்த பொழுதும் வேதம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். உங்கள் வாழ்க்கை இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது ஒருவேளை சிறை போன்ற இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக தெய்வ பயம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற யோசேப்பின் கேள்வி அவருடைய தூய்மையான குணத்தை நமக்கு காட்டுகிறது. மனிதர்கள் யாரும் பார்க்காத இடத்திலேயும் கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற தெய்வ பயம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த பயமே நம்மையும் சோதனைகளில் விழாமல் காத்துக்கொள்ளும். சிறைச்சாலை தான் பயிற்சி களம். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலேயும் தற்காலத்தில் துக்கமாய் தெரியும் இந்த சிற்றை அல்லது பாடுகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேவனால் அனுமதிக்கப்பட்டவை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோசேப்பு சிறைக்கு போகாமல் அடுத்த படிக்கட்டில் ஏற முடியாது. உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்று நீங்கள் சந்திக்கும் தடைகள் நாளை தேவன் உங்களை உயர்த்த போகும் படிக்கட்டுகள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா? எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த வேத பகுதி மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் வரும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டாலும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட உமக்கு பயப்படும் பயத்தினாலே பாவத்திற்கு எதிர்த்து நிற்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் எனக்கு தெரியாத, நான் எதிர்பாராத காரியங்களிலே நான் மாட்டியிருக்கிறேனே, என்னுடைய பாடுகள் ஏன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றப் போகிறீர் என்ற தைரியத்தை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கை எல்லா காலங்களிலேயும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக இருக்க எங்கள் மனதிலே நீர் அதை ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றாலும் ஆலோசனை தேவை என்றாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய மாறாத வல்லமை இன்றும் என்றும் உங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளட்டும். ஆமென்.
எந்த சிற்சையும் துக்கமாய் காணும். பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு என்ன பலனை தரும்? எந்த சிற்சையும் துக்கமாய் காணும். பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு என்ன பலனை தரும்? ஆப்ஷன் ஏ, தேவனின் ஆசீர்வாதம். ஆப்ஷன் பி, தேவ சமாதானம். ஆப்ஷன் சி, நீதியாகிய சமாதான பலன். வனாந்தர வழிகளில் நடத்தி அவாந்தர இடத்தில் ஆறுகளை உருவாக்கி நம்மை அவர் பட்சமாக இழுக்கும் தேவன் இந்த நாளில் நிச்சயம் உங்களோடு யோசேப்பு மூலமாக பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நேயர்களே. யோசேப்பு பின்னாளில் வகிக்கப் போகும் உயர்ந்த பதவிக்கான பயிற்சி சாலையே இந்த பாடுகள். இந்த பாடுகளில் அவரின் உன்னத குணங்களாகிய முறுமுறுப்பின்மை, பரிசுத்தம், பொறுமை அனைத்தையும் தேவன் விளங்கச் செய்தார். நாம் பாடுகள் அனுபவிக்கும் போது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவது எது? நற்சுகந்தமா? மற்றவரை முகம் சுளிக்க வைக்கும் நம் சீரற்ற பண்புகளா? தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கியிருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14.